தைராய்டு அதிகமா சுரக்குதுன்னு வச்சுங்க, ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்வாங்க. அப்ப என்ன ஆகும்? தைராய்டு அதிகமா வரப்போ சில பேருக்கு அது ரொம்ப கம்மியா தான் வரும், ரொம்ப ரேர். ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கு ஈக்குவலா வரலாம். அது ஆப்போசிட் தாங்க. நெஞ்சு படபடன்னு இருக்கும், கை உதறும், வேர்க்கும், ரொம்ப தூக்கமே சரியா வராது, இதனால பாடி லீன் ஆயிடும். இதுக்கும் பீரியட்ஸ் வேற மாதிரி அப்னார்மாலிட்டி எல்லாம் வரும். அதிகமா சுரந்தா ஹைப்பர் தைராய்டிசம், கம்மியா இருக்கும் ஹைப்போ தைராய்டிசம். நிறைய சுரக்குதுன்னா என்ன பண்றோம்? மாத்திரை கொடுத்து அது 3 வேலையோ 2 வேலையோ சாப்பிட்ட அப்புறம் போட்டு அது அதிகமா சுரக்காதரா மூட்ராவாயன்னு சொல்லிட்டு அடக்கிறோம் தைராய்டு. ஏன் அதுவும் முக்கியமா பெண்களுக்கு, கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு நடக்குது, ஜென்ஸ்க்கு ஏன் கம்மியா நடக்குது? ஏன்னா கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு டென்ஷன் அதிகம், சென்சிட்டிவ், எமோஷனல் கேரக்டர்ஸ். ஓ டாக்டர், அப்போ இது ஸ்ட்ரெஸ்னால, மைண்ட் டென்ஷனால வரக்கூடியதா? ஆமாம். இல்லையே, அவங்க சயின்ஸ்ல ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ், ஆன்டி பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ், ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் சொன்னீங்களே, அந்த ஆன்டிபாடிஸ் கூட ஏன் உருவாகுது பாடியில? அதாவது இது அழிக்கிறதுக்கான இம்யூனிட்டி செல்ஸ் ஏன் உருவாகுது? ஸ்ட்ரெஸ்னால, தூங்காதனால, ஏதோ மனசுல ஒரு தீராத ஒரு கஷ்டத்தை வச்சிருக்கிறதுனால, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத எமோஷன் வச்சிருக்கிறதுனால, அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் 6 months மேல வச்சிருந்தீங்கன்னா அந்த தைராய்டு இம்யூனிட்டி அஃபெக்ட் பண்ணி அதை குறைச்சிரும். ஆனா முதல்ல குறைக்காதுங்க, முதல்ல அதிகமா சுரக்கும். இந்த ஃபேஸ் எல்லாம் விட்டுறீங்க. இதுதான் ஹஷிமட்டோஸ் தைராய்டிஸ் சொல்றோம்.